Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல டு த மூன்னு சொல்லிட்டு ஒரு நியூ கே ட்ராமா தான் பார்க்க போறோம். இந்த வாட்டி நீங்க யாருமே எனக்கு சஜஷன் கொடுக்கல என்ன ட்ராமா போடுறேன்ட்டு, அதனால தேடுறக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அது போக பார்த்தீங்கன்னா தீபாவளி லீவ்ஸ் இருந்தது இல்லையா, எல்லாருமே தீபாவளி ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க இப்போ இந்த நியூ ட்ராமாவோட ஒன்லைனரை பார்க்கலாம். இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டோரிலாம் கிடையாதுங்க. ஆக்சுவலி நார்மல் லைஃப்பில் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆஃபீஸ் லைஃப் எப்படி போகுது, அவங்க வாழ்க்கையை எப்படி அவங்க அமைச்சிக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறேன். ஒரு நார்மலான ஃபன்னியான கே ட்ராமா தான் இதுதான் இதோட ஒன்லைனர். சரி வாங்க இப்போது இந்த எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா சியோலேருந்து பியூசனுக்கு ஒரு ட்ரெயின் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதில் ஒரு வாய்ஸ் வரும் இல்லையா, இந்த மாதிரி இந்த ட்ரெயின் இங்கேருந்து அங்கே போகுது டு த மூன், இதுதான் உங்களோட ஜேர்னியாக இருக்க போகுது. இந்த ஜேர்னியில் உங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்குமா என்னன்னு தெரியாது, நீங்கள் சேஃபாக போய் ட்ராப் ஆவீங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த பயணத்தில் உங்களுக்கு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம், வாழ்க்கையில் சந்தோஷம் சோகம் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் உங்களோட கடைசி டெஸ்டினேஷன் மூணாக இருக்க போது. செய்வாங்க இப்போது இந்த ட்ரெயின் கிளம்புது, எல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்கன்னு சொல்லி தான் இந்த ட்ராமாவே ஸ்டார்ட் ஆகுது. 2014 நம்மளுக்கு நம்மளோட ஹீரோயினை காட்டுவாங்க. அவங்க இன்டர்வியூக்காண்டி ஒரு கம்பெனிக்கு வந்திருப்பாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து மெசேஜ் வரும், இந்த மாதிரி அந்த ஜாப்பை நல்லபடியாக பண்ணு, நீ அங்கே பெர்மனெண்ட் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு தான் இன்டர்வியூக்கு பண்ணா ஹீரோயின் உள்ளே போவாங்க. அந்த இடத்துல நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்குமே ஹீரோயின் பதில் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு தேனி பார்த்தீங்கன்னா உள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும். அப்படி ஹீரோயின் பதில் சொல்லும் போது அவங்க கண்ணிலே அந்த தேனி பாட்டினா கொத்திரும். அவங்க அப்படியே மயக்கம் போட்ட மாதிரி விழுந்துருவாங்க. கண் விழிச்சு பார்த்தா அவங்க ஏதோ பெரிய உயரமான பில்டிங்ல இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட்ல இவங்கள மாதிரி ஒருத்தங்க நிக்கிற மாதிரி இருக்கும். இவங்க பயந்துருவாங்க, அச்சோ என்னாச்சு நான் இறந்துட்டேனா, என்ன மாதிரி இங்க ஒருத்தர் நிக்கிறாரு, என்னது நீ என்ன கிரிம் கீப்பரா, என்னை கூட்டிட்டு போறக்கா நீ வந்திருக்காங்க போது இங்க பாரு அவ்வளோ சீன்லாம் கிடையாது. இப்போ நீங்க ஒரு இன்டர்வியூக்கு வந்துருக்கீங்க, வேலை பார்த்து நான் இந்த மாதிரி இந்த நிலைமையில தான் வந்து நிற்பேன், அதனால இந்த இன்டர்வியூ உனக்கு தேவையில்லை அப்படி இங்கேருந்து கிளம்பிடுன்னு சொல்லும்போது, அது எப்படி நீ சொல்லலாம், இந்த வேலைக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும், ஃபைனல் ரவுண்டு வரையும் வந்துட்டேன், இதை விட்டுட்டு போக மாட்டேன். அது போக நீயே இந்த மாதிரி நிலைமையில இருக்க, ஃபியூச்சரில் ஒரு வேலை வார் கீர் ஏதாச்சும் வந்துருச்சா, நீ ரெஃப்யூஜி எங்கேயாச்சும் போயிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ அந்த வேலைக்கு போனீங்கன்னா இதுதான் உன் ஃபியூச்சர் நிலைமையா இருக்கும், அதுதான் நான் சொல்கிறேன், இதுக்கு மேலே உனக்கு இந்த வேலை தேவைன்னு கேட்கும்போது, ஆமாம் கண்டிப்பாக தேவை, சப்போஸ் எனக்கு வேலை இல்லைன்னா அடுத்த மாதம் டியூ கூட என்னால் கட்ட முடியாதுங்கும் போது, அப்போ சரி நீ இங்கே சித்துருன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல ஹீரோயின் மாதிரி இருப்பாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா கழுத்து நெருக்கி கொல்ல ஆரம்பிப்பாங்க. இல்லை முடியாது நான் சாகடிச்சிடாதங்கும் போது, சரி உன் லைஃப்பை நீ என்னமோ டிசைட் பண்ணிட்ட, எப்படியோ போய்க்கோன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் 2014 கண் விழிப்பாங்க. அதில் ஹீரோயினுக்கு வந்த கனவா இல்லை என்னன்னு நம்மளுக்கு கிளியராலாம் தெரியாது. அங்கே உள்ளவங்களும் உங்களுக்கு ஓகேவா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எனக்கு எதுவுமே கிடையாது, நம்ம இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த வேலை எனக்கு ரொம்பவே முக்கியம்பாங்க. ஏன்னா அங்கே உள்ள அன்எம்ப்ளாய்மெண்ட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டே இருக்கும். அதுக்கு பயந்து ஹீரோயின் இந்த வேலை ரொம்பவே அவசியம்ட்டு அந்த இடத்துல இந்த கம்பெனியோட எம்ப்ளாய் ஆக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு இருப்பாங்க. அப்படியே 2017 ஏன் தான் இந்த வேலைக்கு வந்தோன்னு சொல்லிட்டு இவங்க மேனேஜர் கூட ஒரு வேலைக்காண்டி இவங்க போனால், அதுக்கு முன்னாடி மேரேஜ் எனக்கு காஃபியும் பண்ணு சாப்பிட்டா தான் எனக்கு நாளே ஓடிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு மீட்டிங் போகிறக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கும். ஐயோ லேட் ஆச்சியா வாங்கியா போகலான்னு சொல்லி கூப்பிடும்போது கடை ஓப்பன் பண்ணிடுவாங்க. அவரும் வேகமாக தள்ளி விடுவார். பார்த்தா ஹீரோயின் ஃபோன்லாம் கீழே வந்து ஃபோன்லாம் உடஞ்சி கஷ்டப்பட்டு எடுத்து நிற்கும் போது, என்னம்மா இன்னும் கீழே இருந்தோ தேடிட்டு இருக்க, டைம் ஆச்சு வா போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு ஓடிட்டு இருப்பாங்க. அப்படி போகிற வழியில் இவர் கையில் வச்சிருந்த காஃபி எல்லாம் ஹீரோயின் மேலே பார்த்தீங்கன்னா சிந்திரும். ஐயோ சூடான காஃபி கொட்டிடுச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினச்சி வருத்தப்பட மாட்டாங்க. லேப்டாப்புக்கு எதாவது ஆயிடக்கூடாதுன்ட்டு அதை தூக்கிட்டு பட்டினா ஓடுவாங்க. அங்கே போய் பார்த்தா லிஃப்ட்ல இடம் இருக்காது. அவங்கள லிஃப்ட்லேருந்து கீழே இறக்கி விட்டு நீ ஸ்டெப்ஸ் ஏறி வந்துருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. 14 மாடி சார், நான் எப்படி வரும்போது அதெல்லாம் தெரியாதுமா, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு வந்துருப்பாங்க. ஹீரோயினும் கஷ்டப்பட்டு ஸ்டெப் ஏறி போகும்போது உனக்கு கொல்லாமல் விட மாட்டேதான் மேனேஜரை திட்டி கடைசி 10 செகண்ட் இருக்கும்போது கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த மீட்டிங் ஹால்குள்ளே போயிடுவாங்க. இப்படி தான் ஹீரோயினோட வாழ்க்கை பற்றி தான் போயிட்டு இருக்கும். அப்படியே நம்மளுக்கு இன்னொன்று சைடு பார்த்தீங்கன்னா மீட்டிங் நடக்கிற இடத்த காட்டுவாங்க. இப்போ ஒரு லேடியை காட்டுறாங்களே, இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டராக இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா என்சும், இவங்களை பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம் இவங்க பேர். அவங்க மீட்டிங் நடந்துட்டு இருக்க இடத்துல இவங்களோட மேனேஜர் பார்த்தீங்கன்னா சொதப்புற மாதிரி இருக்கும். அதனால இவங்க உள்ளே போந்து எப்படியும் அந்த மீட்டிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருவாங்க. அங்கே மீட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஓகேவாயிடும். இந்த மாதிரி மேனேஜரும் ஓல்டு ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, நீ இல்லைன்னா இந்த இன்டர்வியூ நல்லபடியாக நடந்துக்காதுமா, உனக்கு தான் டைம் சொல்லணும், ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க. நம்மளுக்கு ஹீரோயினை கட்டுவாங்க. அவங்க மீட்டிங்லாம் முடிஞ்சுட்டு திருப்பி மேனேஜரோட ஆஃபீஸ்க்குலாம் வந்திருப்பாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தேங்க்ஸ் துங்ஷின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹீரோயின் பேர் துங்ஷி. திரும்பி பார்த்தா வேறோட பொண்ணு கேக் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ரவுண்டுன்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. இதுக்கு ஃப்ளாஷ்பேக் பண்ணால் ஹீரோயின் யோசிச்சு பார்ப்பாங்க. ஆக்சுவலி இவங்க வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கு ஒரே பேர் மாதிரி இருக்கும். ஹீரோயின் பேர் பார்த்தீங்கன்னா துங்ஷி, இன்னொன்று பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா துங்ஷே. அதனால இவங்களுக்கு பேர் கன்ஃபியூஷனாக இருக்கனால இந்த பொண்ணு வந்து 6 மாதம் ஆச்சு, அதனால ஹீரோயின் பேரை நம்ம ரவுண்டுன்னு வச்சுக்கலான்ட்டு துங்ஷி ஓன்னு சொல்லிட்டு அவங்க பேரை பார்த்தீங்கன்னா மீனிங் ரவுண்டாக இருக்கும். அதனால ஹீரோயினை ரவுண்ட் தான் கூப்பிட்டு இருப்பாங்க.
இப்போ கூட ஹீரோனை பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்ல கூப்பிட்டு இருப்பாரு. இவங்களும் என்னன்னு சொல்லி கேட்டா அந்த கேக் எடுத்துக்கோமா உனக்கு தாங்கும் போது ஹீரோயின் வாங்க போவாங்க. அவரும் இது வேண்டாம் நான் சாப்பிட்டதை நீ வச்சுக்கோ, எனக்கு வேற ஒரே வயிற்று போக்கா இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது நான் சாப்பிட்டுப்பேம்பாங்க. ஹீரோயின் அப்படியே அந்த கேக்கை ஓரமாக வச்சிருவாங்க. அந்த இன்னொன்று பொண்ணு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து மீட்டிங் வந்திருக்கும், இந்த கேக் ஒருத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்திருக்கும். அதனால ஹீரோயின் கிட்ட கொடுக்க சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினும் நமக்கு தான் எல்லா வேலையும் கொடுப்பாங்கன்ட்டு அந்த கேக் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு வந்திருப்பாங்க. வந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. ரூமும் செம பெருசாக இருக்கும். அந்த இடத்துல மசாஜ் மிஷினும் இருக்கும். அதை பார்த்துட்டு இது நல்லா இருக்கே, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு அந்த மிஷினில் ஏறி உட்காந்த 2வது நிமிஷத்துலேயே அந்த பிளக் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். ஹீரோயின் அந்த இடத்துலேயே ஸ்டக் ஆயிடுவாங்க. ஐயோ இது என்னடா வந்தால் கொடுமைன்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் இறங்குறதுக்கு பார்த்துட்டு இருக்க சமயம் அந்த ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்துட்டு கால் பேசிட்டே வருவாங்க. ஹீரோனை நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஹீரோனோ அச்சோ பார்த்தா பிரச்சனை ஆயிரும், இப்போ என்ன பண்ண தூங்குற மாதிரி நடிச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தூங்குற மாதிரி இருப்பாங்க. அந்த பர்சனோட ஃபேஸ்ல நம்மளுக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. அவங்களும் வந்து அந்த பிளக்கை பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ காட்டுறது தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கத்துலேருந்து எந்திரிக்க மாதிரி நடிச்சுட்டு உங்களுக்காண்டி கேக் கொண்டு வந்திருக்கேன் சர்ப்ரைஸும்பாங்க. நீங்கள் இருந்து போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி ஹீரோ சொல்லும் போது ஹீரோயின் அங்கேருந்து பார்த்தா கொடுக்குன்னு ஓடி வந்துருவாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இவர் பார்த்தா ஒரு டாக்டர், அது அவரோட ஆஃபீஸாக தான் இருக்கும். இல்லைன்னா பார்த்தா ரெஸ்ட் ரூமுக்கு வந்து அந்த கரையாக இருக்கும்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ரெஸ்ட் ரூம்லேருந்து யாரோ அழுகிற மாதிரி உங்களுக்கு சவுண்டு கேட்கும். என்னாச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டோட மார்க் லிஸ்ட் வந்துடுச்சு, அதில் எனக்கு ரொம்ப கம்மியான கிரேட்ஸ்ன்னு சொல்லி அழ ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த மாதிரி இந்த கம்பெனியில் சில கிரேட்ஸ்லாம் இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் பொசிஷன் வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்லாம் கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த டுங்ஷன் ஒரு பொண்ணு இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். செகண்ட் பொசிஷன் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய ப்ரமோஷன் நிறைய காசு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த டீம்ல உள்ள இன்னொருத்தங்களை காட்டுவாங்க. 3வது ஸ்டேஜ் ரொம்ப மோசமான ஸ்டேஜ், வேலையில வச்சுக்கலாமா வேண்டாமான்னு இருக்கும். அது போக கடைசி ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு தூக்குற நிலமை வந்திருக்கும்னு சொல்லி தான் அந்த ரெஸ்ட் ரூமில் உட்காந்து ஒரு பொண்ணு அழுதுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ நான் என்ன ஸ்டேஜ்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்க மெயில் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆவரேஜ் எதுவுமே கிடைக்காது, இருக்கிற பொசிஷனில் அப்படியே இருந்திருக்கலாம். இதை பார்த்துட்டு ஹீரோயின் மைண்ட் அப்செட்டில் உட்காந்துருப்பாங்க. அப்படியே நம்மளுக்கு இன்னொரு பர்சனை காட்டுவாங்க. இவங்களும் ஒரு மெயினான கேரக்டர் தான். இவங்கள பார்த்தீங்கன்னா யங் ஃப்ரெண்டுன்னு சொல்லி வச்சுப்போம். அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பார்த்தா வீடியோ காலில் பேசிட்டு இருக்க சமயம் இவங்களோட மேனேஜர் பக்கத்தில் வந்துட்டு என்னம்மா பண்ணிட்டு இருக்க, உனக்கு கொடுத்த வேலையை முடிச்சியான்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் ஆல்மோஸ்ட் பண்ணிட்டேம்பாங்க. மேனேஜர் மேலே கை வைக்கும் போது என்ன ஆல்மோஸ்ட் சீக்கிரமா பண்ணணும்னு எனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு கையெல்லாம் எடுத்து விட்டேன், இன்னைக்கு உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவேன் சார் அமைதியா இருங்கும் போது இன்னைக்கு ஈவினிங்குள்ள எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்களே மாட்டிட்டு போவாங்க. ஓல்டு ஃப்ரெண்டை காட்டுவாங்க. அவங்களும் வேகமா ஏதோ கம்ப்யூட்டர்ல டேப் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க டீம் மெம்பர்ஸ் 2 பேரும் பார்த்துட்டு என்னாச்சு திருப்பி உங்களுக்கு ஆவரேஜ் வந்துருச்சா, இது ஏன் நீங்க இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி மேனேஜரை பார்த்து கேட்கும்போது நான் என்ன பண்ணேன், என் கையில எதுவுமே கிடையாது, எல்லாமே மேலே உள்ளவங்க பார்த்து பண்ணது தான், எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்கும் போது சப்போஸ் இவங்க வேலையை விட்டு போகிறேன்னு முடிவு எடுத்துட்டா என்ன பண்ணுறது, 10 ஆள் வேலை ஒத்த ஆள ஓல்டு ஃப்ரெண்டு பார்ப்பாங்க. இப்போ இவங்க இல்லைன்னா நம்ம டீமோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க பாட்டெல்லாம் பார்த்தா பாடிட்டு இருப்பாங்க. போச்சு அவங்க டெஸ்டினேஷன் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டாங்க தான் நினைக்கிறேன்பாங்க. ஆக்சுவலி அவங்க பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இல்லையா, அதில் பார்த்தா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க போல, அதுலேருந்து நல்ல ப்ராஃபிட் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதை பார்த்து இவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. இவங்க 3 பேர் இப்போ காட்டினாங்க இல்லையா, 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ். அது போக அந்த ஆவரேஜ் கேட்டகரி இருக்கு இல்லையா, அதுல தான் இவங்க 3 பேர் இருப்பாங்க. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு சரி நம்ம சாப்பிட போலான்னு சொல்லிட்டு முடிவு இருப்பாங்க. அப்படி ஹீரோயின் போகும்போது அவங்க சொல்லுவாங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க மீட் பண்ணோம்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸ் போல ஒரு போட்டோ மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னாடி அவங்க 3 பேரும் தனித்தனியாக நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஆக்சுவலி கம்பெனில இருந்து இந்த ட்ரிப் மட்டும் கூட்டிட்டு போவாங்களே, அப்படி போன சமயம் அந்த பஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிருக்கும். அதனால காலில் வந்தவங்கள ஒவ்வொருத்தங்களா பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. கடைசியில் இவங்க 3 பேர் மட்டும்தான் மிச்சம் இருந்திருப்பாங்க. அப்ப இவங்க பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து ஃபியூனலுக்கு ஒன்று அட்டன் பண்ண போயிருப்பாங்க. கரெக்டா இவங்க 3 பேரும் அட் டைம்ல அந்த அமௌண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கல்யாணத்துக்கு போயிருப்பாங்க. அந்த இடத்துல காசு கொடுக்கும்போது இவங்க 3 பேரும் ஒரே டைம்ல கொடுத்துருப்பாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா இவங்க மீட் பண்ணி அந்த கல்யாணத்துல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இப்போ 3 வருஷமா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அவங்க சாப்பிட வந்திருக்க இடத்துல நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ஒரு அவார்ட்லாம் வாங்கியிருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த வயசில் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமே இவங்க நிறைய அவார்ட்ஸ் வாங்குறாங்களேயும் போது அது பரவாயில்ல தான், ஆனால் நம்மள மாதிரி ஆவரேஜ் லைஃப் அங்கே வாழலேன்னு சொல்லிட்டு ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அப்படி பேசிட்டே சைடில் பார்த்தா இவங்க சாப்பிட்டுட்டு இருக்க ஃபுட்டோட வேலையும் பார்த்தீங்கன்னா ஏற்றி வச்சிருப்பாங்க. மோசம், எல்லா வேலையும் ஏறுதானே நம்ம சம்பளம் மட்டும் ஏற மாட்டேங்கன்னு புலம்பிட்டு ஒரு கேஃபேல வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஃப்ரெண்டு நிறைய பொருள் வாங்கிட்டு இருப்பாங்க. எங்கள் ஃப்ரெண்ட் அப்போ ஓல்டு ஃப்ரெண்டு உனக்கு எங்கேருந்து தான் காசு கிடைக்கிது, இவ்வளோ பொருள் வாங்கிட்டு இருக்கியே, உனக்கு இந்த கிரிப்டோ கரன்சினா என்னன்னு தெரியுமான்னு சொல்லி இவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வரக்குள்ள இவங்களுக்கு சேலரிலாம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆயிருக்கும். சேலரிலாம் எல்லாரும் பார்த்துட்டு அவங்க எக்ஸ்பென்ஸ்லாம் போகும்போது
என் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்டோட மீட்டிங் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு மைனஸில் தான் பேங்க் பேலன்ஸே இருக்கும். என்னடா கடவுளை என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க பாய் ஃப்ரெண்டு கிட்டேருந்து டெக்ஸ்ட் வரும். இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்டு கால் டெக்ஸ்ட் எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறான், இன்னைக்கு ரீயூனியன் பார்ட்டி இருக்குது, அவனை வர சொல்லுங்கும் போது ஹீரோன் ஃபேஸே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டவுன் ஆயிரும். இந்த இடத்துல காசு இல்லைன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் புலம்பிட்டு இருக்கும்போது ஓல்டு ஃப்ரெண்டும் வந்து கிரிப்டோ கரன்சி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு வரும்போது அவங்க பண்ண பேச்சு இன்டரப்ட் பண்ணிடுவாங்க. ஹீரோன் உட்காந்து டிஷ்யூ பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அவங்களும் என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி நானும் என் பாய் ஃப்ரெண்டும் அப்படி நினைக்கும்போது என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா போது சாச்சா அதெல்லாம் இல்லை, இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் ஒன்றா வாழலாம் நினைச்சோங்கும் போது ஓ லிவின் போறீங்களா ரொம்ப சந்தோஷம் போது நான் பேச வர்றதை விடன்னு கொஞ்சம் சொல்லுவாங்க. ஏன் பேசலான்னு வரும்போதுக்குள்ள என் ஃப்ரெண்டுக்கு வந்து மெசேஜ் ஐயோ போச்சு நான் செத்தேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிப்பாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க நிறைய பொருள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் வீட்டு அட்ரஸ் கொடுக்காம ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்து வச்சிருப்பாங்க. வந்து பார்த்தா அவங்க டெஸ்க்கு ஃபுல்லாக பார்சலாக இருக்கும். அதை பார்த்தா மேனேஜர் பார்த்துட்டு இருப்பாங்க. என்னமா நினைச்சிட்டு இருக்கு, இது உன் வீடா ஆஃபீஸா இத்தனை பொருள் வாங்கி வச்சிருக்கேன் போது சாரி சார் எல்லாத்தையும் நான் எடுத்துறேன்னு சொல்லிட்டு அவர் மேலே எல்லா பொருளையும் போட்டு அங்கே பார்த்தா ஒரு குட்டி கலவரமே நடந்து முடியும். இப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸ் முடியும். மறுநாள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸாக இருக்கும், அதனால லாங் வீக்கெண்டாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோயின் உட்காந்து ஏதோ விஷயத்த அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு பார்த்தா 3 ஃப்ரெண்ட்ஸை கிளம்பிடுவாங்க. ஹீரோனுக்கு பாய் சொல்லி போன பிறகு இவங்க மறைஞ்சு நின்று ஹீரோயின் போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ பிளான் போட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் காலை பார்த்தீங்கன்னா அவங்க பிக் பண்ண மாட்டாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஓடி வருவாங்க. இந்த மாதிரி என் பாய் ஃப்ரெண்ட் காணாமல் போயிட்டாங்க, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்பாங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு விஷயத்த காட்டுவாங்க. ஆக்சுவலி ஹீரோயும் பாய் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்திருப்பாங்க. அப்போ அந்த ஒயின் ஓப்பன் பண்ணுறதுக்கு பண்ண ஓப்பனர் இருந்திருக்காது. ஓகே நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி தான் போயிருப்பாரு. ஆனால் அதுக்கடுத்து வந்திருக்க மாட்டாங்க. அதை பற்றி இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கே உள்ளவங்களும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறீங்களா, என்னாச்சு, எப்போ மிஸ் ஆனார், எப்படி மிஸ் ஆனாருங்கும் போது எனக்கு தெரியலைங்க, அவருக்கு குக் பண்ணிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி மறுநாள் என்னோட பர்த்டேவாக இருந்தது, அவர் சர்ப்ரைஸாக பொக்கையெல்லாம் வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாருன்னு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அவர் வீட்டுக்கு போய் நான் செக் பண்ணி பார்த்தேன், போன கடைக்கெல்லாம் போய் பார்த்தேன், ஆனால் அவர் அங்கே இல்லை. கால் பண்ணாலும் ஃபோனும் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகலை. எனக்கு ஒரே பயமாக இருக்குது. ஒருவேளை அவர் ஓப்பனர் வாங்கிட்டு வர வரையில் சிங்கோல்டு ஏதாச்சும் விழுந்துட்டாரா, இல்லைன்னா நம்ம நேஷனல் டிஃபென்ஸுக்கு கால் பண்ணி கேட்கலாமான்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு எதுக்குங்கன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இந்த மாதிரி ஏலியன்ஸ் வந்து அவரை தூக்கிட்டு போயிருந்தா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிப்பாங்க. அங்கே உள்ள போலீஸ் ஆஃபீஸரோ ஒரு வேளை இவங்க ட்ரிங்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்மெல் பண்ணிலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்காதீங்க, ஃபஸ்ட்டு என்ன நடந்ததுன்னு கிளியராக சொல்லுங்கள், அப்போ தான் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும்னு சொல்லும்போது ஹீரோனும் இந்த மாதிரி என் பாஸை பற்றி அவர்கிட்ட புலம்பிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். காஃபி வாங்கணும், காஃபி கூட என்னால் பே பண்ண முடியல, ஏன்னா எனக்கு அவ்வளோ காசு கம்மியாக இருந்துச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியலன்ட்டு இப்போ நடந்ததை பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்ப்பாங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கலாம்னு சொல்லி பெட்டில் படுக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸை பார்ப்பாங்க. ஆக்சுவலி இப்போ ஹீரோயின் குடியிருக்க வீட்டை பார்த்தீங்கன்னா காலி பண்ண சொல்லி நோட்டீஸ் வந்திருக்கும். அதை பார்த்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்ட் பார்த்து அப்படியே அமைதியாக படுத்துருவாங்க. ஹீரோனும் இதுவா இந்த மாதிரி இந்த வீடு சரியில்லையில, அதனால தான் வீட்டை காலி பண்ணலான்ட்டு இருக்கு, அது போக அவங்களும் காலி பண்ண சொல்லிட்டாங்க, தண்ணி வசதி எதுவுமே நல்லா இல்லை, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் ஒன்றா தானே இருக்க போதும், அதை இப்போ நம்ம பிளான் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கல்யாணம் பற்றி பேசும்போது அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிடுவாங்க. ஹீரோனும் சரி ஓகே நான் குக் பண்ணுறேன்ட்டு இந்த மாதிரி வீட்டு பக்கத்தில் என்ன ரெண்ட் வரும், நம்ம பேசாமல் ஒன்றா லிவ் இன் மாதிரி இல்லாமா, ஏன்னா நம்ம செலவுகள்லாம் கம்மி பண்ணிக்கலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்றா தானே இருக்க போகிறோம்னு சொல்லி பேசும்போது இவர் ஃபேஸ் பண்ண அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த கல்யாண டாபிக் எடுத்தாலே இவர் பார்த்தா ஒயின் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓப்பனர் இல்லையா சரி நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா போயிருப்பாரு. அதுக்கப்புறம் ஆள் அட்ரஸே இருந்திருக்காது. அதை பற்றி இப்போ ஹீரோயின் சொல்லும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷனை அமைதியாக ஹீரோயின் சொல்கிறது தான் கேட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது, நான் கல்யாணம் பண்ணிக்கிறக்க அவனுக்கு விருப்பம் இல்லை, அதான் விட்டுட்டு போயிட்டான், ஆனால் என் மனசு அதை ஏற்றுக்க மாட்டேங்குதுன்ட்டு இந்த மாதிரி உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இனி அவன் வரமாட்டான், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறக்க அவனுக்கு விருப்பம் இல்லை, அதனால தானே எனக்கு புரியுது, நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போகும்போது போலீஸ் ஆஃபீஸர் வந்து பாய் ஃப்ரெண்டை மோசமாக திட்டிடுவாங்க. ஹீரோயின் காதில் விழுந்துடும், ஐயோ சாரிங்க நான் தெரியாமல் திட்டிட்டுங்கும் போது பரவாயில்லைங்க, அது கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குன்ட்டு ஒரு மாதிரி சோகமாக போவாங்க. போலீஸ் ஆஃபீஸரும் நீங்கள் எதை நினச்சா வருத்தப்படாதீங்க, ஃபைட்டிங்கும் போது அங்கே உள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹீரோனை பார்த்தா ஃபைட்டிங்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து ஹீரோயின் சோகமாக வீட்டுக்கு நடந்து வருவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரூப் டெக்ஸ்ட் வந்திருக்கும், இந்த மாதிரி ஹீரோனுக்கு விப்பிங் க்ரீம் தான் ரொம்ப பிடிக்கும்ட்டு எங் ஃப்ரெண்ட் தான் அமைச்சிருப்பாங்க. ஐயோ சார் தப்பான மெசேஜ் வந்துருச்சுருப்பாங்க. ஹீரோன் அதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஆக்சுவலி மறுநாள் ஹீரோனுக்கு பர்த்டேவாக இருக்கும், அதனால கேக் வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணுறக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருப்பாங்க. கேக் வாங்கிட்டு ஹீரோனை பார்க்கறக்காண்டி வந்துட்டு இருப்பாங்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பர்த்டே விஷயம்லாம் வந்துட்டு இருக்கும். ஹீரோயின் வந்து அந்த வைன் பாட்டில் பார்ப்பாங்க, ஏன்னா அது ஓப்பனர் வாங்குறக்காண்டி தானே போயிருப்பாரு. அது எப்படி வச்சு நம்மளே ஓப்பன் பண்ணும், ஃபோர்க்கு சாப்டிக்ஸ் எல்லாத்தையும் வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது காலிங் பெல் யாரும் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஹீரோயின் வந்து பார்த்தா அந்த இடத்துல பாய் ஃப்ரெண்ட் தான் வந்து நின்றுட்டு இருந்திருப்பாங்க. 2 பேரும் பார்த்துட்டு ஹீரோனும்
எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை நான் பண்ணது தப்பு தான், மன்னிப்பு கேட்டுட்டு போகலாங்க வந்தபோது, அதுக்கு எதுக்கு இப்போ வந்த, நீ இப்போ வர்றது எனக்கு என்னமோ 24 வருஷம் கழிச்சு வந்து என்னை மீட் பண்ணுற மாதிரி இருக்குது தெரியுமாங்க போது, நீ ஏன் அப்படி பேசுகிற, நான் நேற்று தானே போனேன் இன்னைக்கு வந்துட்டேனுங்கும் போது, இப்போ நம்ம ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி நடக்கல, நேற்று நடந்திருக்கு. ஹீரோன் அதுக்குள்ளே கம்ப்ளைண்ட் கொடுத்து இதெல்லாம் நடந்திருக்கும். ஆமாம் நீ நேற்று தான் போனேன், ஆனால் எனக்கு ஏதோ பல வருஷம் ஆன மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கு வந்திருக்கேங்க போது, இல்லை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறக்காண்டி வந்திருக்கேன் போது, நீ இன்னைக்கு வந்து கேட்குறது ஒரு யூஸ் இல்லை. நேற்றே நீ வந்து இந்த மாதிரி எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட என் மனசு ஆடி இருக்கும். இப்போ வந்து நீ இப்போ நிற்கிறேங்கும் போது, இந்த மாதிரி நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன் தான், ஆனால் கல்யாணங்கும் போது எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்கும்போது, என்ன உனக்கு கன்ஃபியூசிங் சொல்லி ஹீரோன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி நம்ம 2 பேரும் இன்னும் ரொம்ப வசதியான குடும்பத்திலேருந்து வந்தது கிடையாது, நம்மளே இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கல்யாணம் பண்ணி ஒன்றா வாழ்ந்து குழந்தை குட்டிலாம் வந்துட்டு அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு முழுக்க என் காலத்தை என்னால் ஓட்ட முடியாதுங்கும் போது, அதனால என்ன, நானும் தானே சம்பாதிக்கும் போது நீ இப்போ ஒரு டெம்பரவரியான ஒரு வேலையில தான் இருக்க, பெர்மனண்டான வேலையில கூட கிடையாது. நம்ம 2 பேரும் வாழ்க்கையில் சேர்ந்துடும், ரொம்பவே கஷ்டப்படுவோம்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு பண்ண கஷ்டப்படுவோம்னு பேசிட்டு இருப்பாங்க. அது ஹீரோன் கேட்கறதுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடும். ஹீரோனும் இல்லை வேண்டாம் பேசாதன்பாங்க. கையில் ஒரு வைன் பாட்டில் வச்சிருப்பாங்க, அது அப்படியே பண்ணா போட்டு உடச்சிருவாங்க. இவங்க மேலே பண்ண அந்த வைன் எல்லாம் கொட்டிடும். பாய் ஃப்ரெண்ட் வந்து சமயம் பயந்துருவாங்க, பாட்டில் வச்சு நம்மளை அடிச்சிருவாளோன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டியது சொல்லிட்டே இங்கேருந்து போன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிருவாங்க. பாய் ஃப்ரெண்டும் என்ன அழுகிறேங்க போது, நான் ஒன்று நினச்சி அழுகலை, என்ன நினச்சி நான் அழுகிறேன், ஒன்று லவ் பண்ணல அதை நினச்சி அழுகிறேன், என் வாழ்க்கையை ஏன் இவ்வளோ மோசமாக போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்கேருந்து அழுதுகிட்டே கீழே வருவாங்க. வந்து பார்த்தா அந்த இடத்துல சர்ப்ரைஸ் கொடுக்கறக்காண்டி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோன் அவங்கள பார்ப்பாங்க. இவங்க 2 பேர் டக்குன்னு அதை பிளாஸ்ட்லாம் பண்ணிட்டு பர்த்டே விஷலாம் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிப்பாங்க. ஹீரோன் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்துடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அமைதியாக பின்னாடி வருவாங்க. ஹீரோனும் அழுதுகிட்டே பார்த்தா நடந்து வந்து ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி தான் இருப்பாங்க. சரி மறந்து நிற்காதீங்க இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் ஒன்றா உட்காந்துருப்பாங்க. அப்போ எங்கள் ஃப்ரெண்டும் சரி அமைதியாக இருந்தது ஆகாதுன்ட்டு ஹீரோனுக்கு பார்த்தினா சரி பிரேக்கப் ஆயிடுச்சு, ஆனால் அதுலேருந்து மீண்டு வரலான்னு சொல்லிட்டு நான் இங்கேயே கோச் படித்தேன்ட்டு அந்த கோச்சை சொல்ல வருவாங்க. ஆனால் அதையும் பார்த்தீங்கன்னா முழுசாக சொல்லி முடிக்க மாட்டாங்க, திக்கி தந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஓல்டு ஃப்ரெண்டும் இங்கே பாரு ஏதாச்சும் பேசணும்லாம் பேசக்கூடாது, அவளே அழுதுட்டு இருக்கா, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேங்கும் போது ஹீரோயின் செம்மையாக உடஞ்சி அழ ஆரம்பிப்பாங்க. அதை பண்ணா ஃப்ரெண்டுனால தாங்கிக்க முடியாது, இந்த மாதிரி நீ அவனுக்காண்டி அழுகிறது வேஸ்ட், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுன்ட்டு ஓல்டு ஃப்ரெண்டு கிட்ட பார்த்தீங்கன்னா காதுக்குள்ளே எங்கள் ஃப்ரெண்ட் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஆக்சுவலி என்னன்னா இவங்க அங்கேருந்து வரும்போது பாய் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ளுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. இந்த மாதிரி நான் எல்லா ப்ராப்ளத்தையும் முடிச்சிட்டேன், தலைவலியாக தான் இருந்தது, எப்படியும் அவளை பிரேக்கப் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமா, ஐ லவ் யூலாம் சொல்லி பேசியிருப்பாங்க. அந்த விஷயத்தை இப்போ ஓல்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் போது அவங்க செம டென்ஷன் ஆகிடுவாங்க. நம்ம ஹீரோனை ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணு கூட போவான், அவன் மட்டும் என் கையில் கிடச்சுன்னா அவளை அப்படியே வெட்டி இந்த ஆற்றுல தூக்கி போட்டுருவீங்க போது ஹீரோனும் இப்போ எதுக்கு நீங்கள் 2 பேரும் கொலக்காரங்களாட்ட பேசிட்டு இருக்கீங்க போது அப்புறம் நீ உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அந்த மாதிரி ஒரு முட்டாள நினைச்சா அவனோட ஏமாத்துக்காரங்க போது அதனால என்ன பண்றது, இப்போ அவன் முன்னாடி போய் நான் டான்ஸ் ஆடுறதான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அதுதான் பண்ண போகிறோம், அவன் முன்னாடி டான்ஸ் ஆகி நம்ம ரீல் எடுக்க போகிறோம்னு சொல்லி சொல்லுவாங்க. அவனோட லொக்கேஷனை ட்ராக் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ அந்த பாய் ஃப்ரெண்டை நம்மளுக்கு காட்டுவாங்க. சிக்னல்லாம் அவங்க புது கேர்ள் ஃப்ரெண்டோட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 பேரும் பார்த்தீங்கன்னா செம மாசம் அந்த இடத்துல காஸ்டியூம்லாம் போட்டு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்ட் பார்த்து ஷாக்காக பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பாய் ஃப்ரெண்டை பற்றி மோசமாக பாட்டு பாடி டான்ஸ்லாம் ஆடிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு அது உன் பேர் தானே, உன்னை பற்றி தானே பாடுறாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோனும் பாய் ஃப்ரெண்ட் பக்கத்தில் வந்துட்டு இந்த மாதிரி இவ்வளோ ஈஸியாக டக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை மாற்றிட்டில, உனக்கு இருக்கட்டும், உனக்காண்டி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நேற்று நைட்டு, ஆனால் வரல, அதனால தான் அந்த மீன் உனக்காண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ட்டு அந்த பக்கெட்டில் ஃபுல்லாக அந்த மீனை வச்சிருப்பாங்க. அப்படியே தண்ணியோட பார்த்து அந்த பாய் ஃப்ரெண்ட் மேலே ஊற்றிடுவாங்க. இதை பார்த்தோன்னே அந்த நியூ கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அங்கேருந்து ஓடிடுவாங்க. ஹீரோனும் இது தாண்டா உனக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு செம மாதம் அங்கேருந்து போவாங்க. அந்த காருக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்திருப்பாரு. செம மாதம் இருக்குல்ல இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு தான் இதை பார்த்தா ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஃப்ரெண்டும் திரும்பி இங்கே வந்துட்டியா, ஏன்டா உனக்கு தான் அவ்வளோ பெரிய வீடு இருக்குல்ல, ஏன் வீட்டுக்கு ஏன்டா வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த பொண்ணு செம மாசுடா, அவளை எங்கேயோ பார்த்துருக்கேன், எங்கே தான் தெரியலங்கும் போது யாரா அந்த பொண்ணுன்னு சொல்லி கேட்பாங்க. அவள் பொண்ணு இல்லைடா, அவள் ஒரு வாரியர்டான்னு சொல்லிட்டு ஹீரோன் பண்ணதை நினச்சி தான் அவர் யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்படியே இந்த சைடு நம்மளுக்கு அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க செம்ம ஹாப்பியாக அந்த இடத்துல வந்துட்டு இருப்பாங்க. அது 12 மணிக்கு மேலேயே ஆயிருக்கும். ஹீரோன பர்த்டேல கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோனை கேக்லாம் கட் பண்ண வைப்பாங்க. உன்னோட விஷ் என்னன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆவரேஜான லைஃப்பை வாழணும், ஆனால் அந்த லைஃப் தான் நமக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வருத்தப்பட்டு பேசிகிட்டே போவாங்க.
ஓல்டு ஃப்ரெண்டும் அவன் கிடைக்கிறான், அவன் நினச்சி நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற, உன் லைஃப்பை பாரு, நீ உன் லைஃப்பில் எப்படி செட்டில் ஆகலான்னு பாருன்ட்டு அந்த இடத்துல அந்த கிரிப்டோ கரன்சியை பற்றி பேசுறதுக்காண்டி வருவாங்க. அதுக்குள்ளே எங்கள் ஃப்ரெண்டும் அச்சோ போச்சும்பாங்க. ஏன்டி ஒவ்வொரு டைமும் நான் பேச வரும்போது குறுக்கால கட்டையை போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, அங்கே பாருங்கள் நம்ம நடந்து போகிற வழியில் பனி எல்லாரும் வலிக்கி விழுந்துட்டு இருக்காம்பாங்க. இவங்க 2 பேரும் அதில் போகலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல வலிக்கி விழுந்து கீழேயே விழுந்துருவாங்க. ஹீரோனும் என் வாழ்க்கை ஏன் இவ்வளோ மோசமாக இருக்குது, எனக்கு நல்லதே நடக்காதான்னு சொல்லி கேட்கும்போது அங்கேருந்து ஓல்டு ஃப்ரெண்ட் காட்டுவாங்க, உன் வாழ்க்கை உன்னால் நினச்சா மட்டும்தான் மாற்ற முடியும், அதுக்கு நிறைய வழி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஷூ மேலே பார்த்தீங்கன்னா சாக்ஸை போட்டு தில்லா பண்ண அந்த இடத்துல நடந்து வந்து பறந்தெல்லாம் வருவாங்க. ஹீரோயின் பார்த்துட்டு ஒவ்வொரு டைமும் என் வாழ்க்கை மோசமாக போகும்போது எங்கள் ஃப்ரெண்ட் என்கிட்ட ஒன்று சொல்லுவாங்க, இந்த மாதிரி உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது, நீ என்ன நினைக்கிறியோ அந்த மாதிரி தான் உன் வாழ்க்கையில் மாற முடியும், உன் கண்ணுக்கு முன்னாடி தான் அந்த வழி இருக்குது, அதை பார்த்து நீ போகணும்பாங்கன்ட்டு அவங்க மேலே வந்து அப்படியே ஓல்டு ஃப்ரெண்ட் பறந்து வந்துட்டு இருப்பாங்க. இவங்க கீழே விழுக போகும்போது இவங்களும் கெட்டியமாக 2 பேர்த்தையும் பிடிச்சிப்பாங்க. இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுதான் இனி நம்மளோட லைஃப்னு சொல்லும்போது அந்த இடத்துல கிராக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பர்ஸ்ட் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. அப்படி நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சீன் ஒன்று காட்டுவாங்க. ஆக்சுவலி ஹீரோ எங்கேயோ பார்த்துருக்கேன் பாடல, வேறு எங்கேயும் இல்லை, 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இன்டர்வியூ எடுக்கிற இடத்துல ஹீரோவும் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. ஹீரோ பண்ண ஹீரோனை கேள்வி பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் இந்த வேலை வேணும்னு சொல்கிறீங்களே, இந்த வேலை கிடச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க போது, இந்த வேலை கிடச்சாதான் அடுத்த மந்த் டியூவே என்னால் பே பண்ண முடியும், இந்த வேலை இல்லைன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாதும்பாங்க. சரி ஓகே, இப்போலேருந்து 3 வருஷம் கழிச்சு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி எனக்கு ஒன்றும் பெரிய ஆசை கிடையாது, எனக்கு ஒரு ஆவரேஜான வாழ்க்கை வாழணும், அவ்வளோதான் என்னோட ஆசைன்னு சொல்லுவாங்க. ஆவரேஜான வாழ்க்கைனா என்னன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு எக்ஸாக்டாக எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் இப்போ வந்து தேனி என்னோட கண்ணை கடிச்சிது, ஆனாலும் அந்த வலியை பொறுத்துட்டு உள்ளுக்குள்ளே வலி இருந்தால் நான் வெளியில் சிரிச்சிட்ருக்கேன்ல, அதுதான் வாழ்க்கை. அந்த மாதிரி எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் என் லைஃப்பில் ஒரு மாதிரி சந்தோஷமாக அடுத்த நிமிஷம் காசு காட்டி நான் பயப்படாமல் இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும் தான் ஹீரோன் அந்த இடத்துல பேசியிருப்பாங்க. இதோட பார்த்திங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. நானும் ஃபஸ்ட் எபிசோட் தான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அது போக இந்த சேனல்லே கவர் பண்ணலையா, அதனால் இந்த சேனலில் போடலான்னு சொல்லி தூக்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப நல்லா தான் இருக்குது இந்த ட்ராமாலாம். நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போக, அது போக 1K அடிக்க இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் தேவை, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.